நண்பர்களுக்கு வணக்கம். இன்று அமாவாசை. நம்மளோட பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். மாசியில் வர அமாவாசை ரொம்பவும் விசேஷம். நமக்கு தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன்னு 3 கடன்கள் இருக்குது. நமக்கு எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும் இந்த கடன்களை நம்ம நிச்சயம் வச்சுக்கவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை சிறக்கணும்னா இந்த கடன்களை நம்ம வச்சுக்கவே கூடாது. நீங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம பதிவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கடமையை செய்யாமல் விடுதல் தான் கடன்னு சொல்கிறோம். தேவ கடன்றது நித்திய பூஜையை செய்யாமல் விடுவது, குலதெய்வத்துக்கு பூஜை செய்யாமல் இருப்பது. நம்ம குலத்தையே காக்கிற தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தை நம்ம பூஜை செய்யாமல் விடவே கூடாது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருந்து காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடை நிச்சயம் செய்யணும். கோயில் திருப்பணியை தொடங்கிட்டு பாதியிலே விட்டுடுறது. நேர்த்திக்கடன் வேண்டிக்கும் போது எனக்கு இதை செஞ்சு கொடு கடவுளேன்னு நேர்த்திக்கடன் வேண்டிப்பாங்க. அப்போ என்னெல்லாம் தோணுதோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்காக எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் வேண்டிப்பாங்க. இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ட்டு. ஆனால் அது எதையுமே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி செய்யாமல் விடுவது. இது தவிர கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை திருடிக்கிறது. நிறைய பேர் கோயில் இடத்துல இருப்பாங்க, வாடகையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சொற்பமான வாடகை தான் தருவாங்க. நாளடைவில் அந்த இடத்த சொந்தமாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் கடன் தாங்க. அடுத்து ரிஷிக்கடன்றது இந்த காலத்தில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா தற்காலத்தில் நிஜமான ரிஷிகள்னு யாரும் இல்லை, ரொம்ப மிக குறைவாக தான் இருக்காங்க. முன்காலத்தில் வீடு தேடி ரிஷிகள் சரியாக வீடு தேடி வருவாங்க. அந்த ரிஷிகளை சரியாக நம்ம உபசரிக்கலைன்னா அந்த கடனும் அந்த சாபமும் நம்மளை சேரும். இப்போ அந்த மாதிரி ரொம்ப யாரும் கிடையாது. அதனால் ரிஷி கடனுக்கும் இப்போ இருக்க காலகட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்த கடன் பித்ருக்கடன். தாய் தந்தையரை வயதான காலத்தில் பார்த்து கொள்ளாமல் இருப்பதும், அவங்க இறந்த பின்னர் அவர்களுக்கு திதி செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த பித்ருக்கடன், பித்ரு சாபம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களுக்கு தடைபடுங்க. அதனால தான் நம்ம இந்த அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடணும். ஒன்றுமே இல்லைங்க, எள்ளும் தண்ணியும் தாங்க அவங்க கேட்குறது. அவங்கள இந்த அமாவாசை நாளில் நம்ம நினச்சோன்னா நம்ம குடும்ப ஐஸ்வர்யம், தடைப்பட்ட காரியம். நிறைய வீட்டில் நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க வீட்டு முன்னோர்களை மறந்துருப்பாங்க. உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. அமாவாசை நாளில் அவங்கள வழிபடுங்க, அவங்களோட ஆசையை பெறுங்க. உங்களோட குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே என் கூட இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அமாவாசை திதியை மிஸ் பண்ணவே கூடாது. தர்ப்பணம் நிச்சயம் கொடுக்கணும். பித்ருக்களோட சாபம் ஒரு ஜென்மம் இல்லை, ஜென்மம் தொடரும். அதே போல் பித்ருக்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா நம்மளோட எத்தனை ஜென்மம் உண்டோ அத்தனை ஜென்மங்களும் நம்மளை கூட இருந்து அவங்க காப்பாற்றுவாங்க. நமக்கு ஒரு தடங்களோ ஒரு சுப நிகழ்ச்சியோ தடைப்பட போகுதுன்னா அவங்க அதை எல்லாத்தையுமே நமக்கு காத்து அது எதையுமே நடக்காமல், தடைகள் இல்லாமல் நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நம்மளோட பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோன்னா நம்ம நல்லா இருக்கலாம். அவங்க நம்மளை தான் நல்லா இருக்க வைப்பாங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.